சிபிஐ அலுவலகத்துக்குள்ள சிபிஐ அதிகாரிகள் விஜய் தரப்பு மட்டும்தான் 2 பேர் தான் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசியிருப்பாங்க. அந்த என்ன கேள்வியில் வந்தது, என்ன பதில் சொன்னன்ற சம்பவமே வெளியில் யாருக்கு தெரியாது. நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 2000 பேரை நீங்கள் வச்சு ஒரு ஷூட் பண்ணலாம். நீங்கள் க்ளோஸ்அப் வச்சிங்கன்னா இந்த க்ரௌட ஷூட்டிங்கில் பண்ணிட்டு போகலாம். லைவாக ஃபிலிம் சிட்டிலையோ எங்கேயோ நீங்கள் பண்ணீங்கன்னா. பட் அங்கே ஒரு அசம்பாவம் நடந்தது, அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? பட் அதுக்கும் இதற்கும் முடிச்சு போகிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் கரூர் சம்பவத்தில் நடந்த அன்னைக்குன்னு அங்கே ஷூட்டிங் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் திடீர்னு கிளம்பி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நடந்தது தான் என்ன சார்? இத்தனை நாளாக வரல, அது திடீர்னு 2 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது கரூர் மட்டுமே சொல்லலை, நாமக்கல்லையும் இப்படி தான் பண்ணதாக சொல்கிறாங்க. நான் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தலான் இருக்கேன். என்னென்னா, இப்போது இந்த 1947க்கு முன்னாடி, இந்தியா சுதந்திர அடைகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி அவர்கள் நடத்தின அந்த அறப்போராட்டம், உண்ணாவிரதம், உப்பு சத்தியாகிரகம், நிறைய விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில வீடியோக்களும் வரும் நமக்கு. அப்போ அன்றைக்கு நமக்கு பார்க்கல, காந்தியவர்களும் பார்த்தது கிடையாது, அந்த வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். இப்போ அன்னைக்கு நடந்த விஷயத்தை ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் திகாவில் வந்து 65, 66 வரும்போது எவ்வளோ பிரச்சாரங்கள் பண்ணி 67 புரட்சியை வந்து ஏற்படுத்தினார். கூட்டம் எவ்வளோ சேர்ந்தது, அவருடைய குரல், அந்த பேச்சை கேட்குறதுக்கே மக்கள் திரளுவாங்க, அவ்வளோ கூட்டம் இருந்தது. அது கேமராவில் ஷூட் பண்ணதா? கலைஞர் அவர்கள் புது மேடையில் பேசும்போது எவ்வளோ அவருடைய அந்த குரலை கேட்பதற்கே மக்கள், அறிஞர் அண்ணா அவர் குரலும் அதே தான், நம்ம கலைஞர் அவருடைய அதனுடைய வாய்ஸும் அதே தான். அதை கேட்பதுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, கூட்டம் வந்துச்சு, திரண்டு இருந்தது. 7 மணிக்கு வருவாங்கன்னா முன்பே வந்து சீட்டில் உட்காந்துக்குவாங்க, மக்கள் வருவாங்க, அவர் பார்க்கணும், பேசணும். அப்படி அந்த கணீர் குரலை கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க. மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு, முதலமைச்சரான பிறகு அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா நீங்கள்? எவ்வளோ கூட்டம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வரும்போது எவ்வளோ கூட்டம் மதுரையில் பார்த்தீங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிஎம் வரும்போது அவர்கள் சென்றுட்டு, இது எல்லாமே எப்படி நம்ம பார்க்க முடியுது? இப்போ அது ஒரு ஆவணப்படமாக, ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக இன்றைக்கும் வந்து சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அப்போது இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா அதெல்லாம் கேமராவில் ஷூட் பண்ணதுனால, வீடியோ எடுத்ததுனால தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அறிஞர் அவருடைய குரல் இன்றைக்கி வீடியோவை நம்ம பார்க்குறோம், கலைஞர் அவருடைய குரல் இல்லையா? எவ்வளோ பேருடைய குரல். ஸோ இப்போ மு க ஸ்டாலின் ஐயா அவருடைய குரல், எவ்வளோ குரல் நம்ம பார்க்குறோம்னா அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் பார்க்குறேன். அப்போ அது தேவை உங்களுக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கு விஜய் அரசு வந்ததுக்கு பிறகு அவருடைய பிரச்சாரத்துலேயும், அந்த விக்கிரவாண்டி மதுரை மாநாட்டிலையும் பிரச்சாரங்களையும் நடக்கும்போது, அவர் பஸ்ஸில் போகும்போது, பிரச்சார வேனில் போகும்போது பலதரப்பட்ட கேமராக்களை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அன்றைக்கு இருந்த வசதி வேறு, இன்றைக்கு இருக்கிற வசதி வேறு. உங்களுக்கு டெக்னாலஜி வர 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 ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் புதுசாக வருது, அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ட்ரோனுங்கிறது ஒன்று முதல் கிடையாது. நீங்கள் சினிமாலே ட்ரோன் ஷாட்லாம் இப்போ ரீசெண்டாக எடுக்கிறதா. முன்னெல்லாம் ட்ரோன் ஷாட் கிடையாது. டாப்பாங்கள் எடுக்கிறதா முன்ன வந்து கிரெயின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகே, கிரெயினில் தான் நீங்கள் வெயிட்லாம் போட்டு வச்சு இந்த அப் அண்ட் டவுன் வச்சுட்டு ஒரு ஷாட் மட்டுமா அந்த கிரெயின் அங்கே தான் இருக்கும். பட் கிரெயினில் நிறைய ஷாட்ஸ் எடுக்க முடியலன்னு சொல்லி ஜிப்புன்னு ஒன்று வந்தது. அது வந்து விஜய் பிரச்சாரத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. ஜிப்புக்கும் போது லென்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி மேலே கிட்டக்க போயிட்டு கீழேருந்து லோ ஆங்கிலேருந்து, டாப் ஆங்கிலேருந்து, மிடில் ஆங்கிலேருந்து பிரித்து காமி உங்களுக்கு விளையாடும் கேமரா. ஸோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வர 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 இங்கே வந்து அந்த கூட்டம் நாளைக்கு இன்றைக்கி எப்படி நம்ம மகாத்மா காந்தி ஐயாவுடைய அந்த படங்களும், அண்ணா அவர்கள், கலைஞர்கள், எம்ஜிஆர் அவர்கள், இத்தனை படங்கள் நம்ம பார்க்குறோம்னா ஃபிலிமில் ஷூட் பண்ணதானே, அது கேமரா ஷூட் பண்ணதானே. அது மாதிரி தான் விஜய் நாளைய சமூகம். விஜய் ஒரு அரசியலுக்கு வந்தாராமே, எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அவர் அதை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும்ல. இது பாதுகாக்கப்படுறதுக்கு தான் இந்த கூட்டம் எவ்வளோ வந்தது. இங்கே விஜய்க்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். நம்ம ஒரு நடிகை, நமக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குது, கூட்டத்தை பார்க்கும்போது அவருக்கே அதிர்ச்சி. இவ்வளோ மக்கள் என் மேலே அன்பு வச்சுருக்காங்களா, இவ்வளோ ஆதரவு தர்றாங்களா. அதில் வந்து மீட்டே வெளியே வர முடியல அவரால். ஏர்போர்ட்லேருந்து அந்த கூப்பிட்ட இடத்துக்கு போக முடியல. இப்போ இதெல்லாம் ஷூட் பண்ணுறாங்க. இப்போ அட்வான்ஸ் வந்ததுனால ட்ரோன் ஷாட் எடுக்கிறாங்க. ஒரு 6-7 ட்ரோன்ஸ் பறக்குது, டாப் ஆங்கிள் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது வந்து கார் வந்து அப்படியே சுற்றி மரத்தில் சுற்றி 1/2 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வரும்போது இந்த ட்ரோன் மேலே பறந்து போய் இங்கே நிற்கும். அப்போ கார் இப்படி போகும்.
இந்த ஷார்ட் பியூட்டி தான். பட் இதெல்லாம் பண்ணும்போது இந்த பிரச்சாரத்தில் தாவேகாவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக கருதப்பட்டது தான் இவ்வளோ கேமராக்களை வச்சு ட்ரோன் ஷாட்டை வச்சு எடுக்கப்பட்டது. இது ஷூட்டிங் அங்கே வந்து நடத்தப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கும்போது கிளப்புறாங்க. அங்கே வினோத் இருந்தாரான்னு அது வரைக்கெல்லாம் பேசுகிறாங்க. அங்கே வினோத் கிடையாது. பட் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? பட் அதுக்கும் இதற்கும் முடிச்சு போகிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. பட் இதை அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிபிஐ என்கொயரி வேணும்னு விஜய் தரப்பில் தான் கேட்கப்பட்டுச்சு. 2 முறை போயிட்டு வந்துட்டார், 3வது முறையும் போயிட்டு வந்துட்டாங்க. வரும்போது எப்படி வந்தார்னு தெரியும், ஹாப்பியாக. சிபிஐ அதிகாரிகளும் எல்லா விசாரணை கட்டமும் முடிச்சிருந்து பஸ்ஸுக்குள்ளேயும் போய் பார்த்துட்டாங்க. என்னென்ன கேமராவில் பண்ணீங்க, அந்த டிஸ்க்கு பூரா கேட்டால் டிஸ்கே ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ண வேண்டிய அத்தனை என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ ஃபுட்டேஜை கொடுத்துப்பட்டதாக டிவிகே தரப்பில் ஒரு தகவல் வருது. இப்போ இதற்கு மேலே ஷூட்டிங்கு தான் இங்கே பண்ணாங்க, படப்பிடிப்புக்காக தான் பண்ணாங்க அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 2000 பேரை நீங்கள் வச்சு ஒரு ஷூட் பண்ணலாம். நீங்கள் க்ளோஸ்அப் வச்சிங்கன்னா இந்த க்ரௌடை ஷூட்டிங்கில் பண்ணிட்டு போகலாம், லைவாக ஃபிலிம் சிட்டிலேயோ எங்கேயோ நீங்கள் பண்ணிங்கன்னா. அப்படி தான் பண்ணுவாங்க தவிர இந்த மக்களுடைய ஒரு இதை ஷூட் பண்ணி அதில் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா சார், நேற்று நான் ஒரு பதிவு பார்த்தேன், ஒரு விஜய் ரசிகரோட பதிவு. அவர் ஷூட்டிங் தான் எடுக்கணும்னா ரசிகர்களுக்கு ஒரு குரல் கொடுத்தா போதும், மொத்த பேரும் இவிக்கில் போய் நாங்கள் நிற்போம், அதை வச்சு அவங்க ஷூட்டிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சார வாகனத்தையோ இல்லை பிரச்சாரத்தையோ அவர் படமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாருல, இதை எப்படி கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காரு. இவிபி இந்த ஸ்டுடியோ பெருக்கல நீங்கள், அது எத்தனை ஏக்கர் தெரியுமா உங்களுக்கு? பெரிய ஊரே இருக்கலாம். அந்த இருக்குல்ல விக்ரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு என்ன பண்ண இடம் போட்டாங்க. நீ இவிபி எஸ்டேட்டில் போய் பாருங்கள். அந்த ரசிகர் சொன்னது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒரு 50 ரசிகர்கள் வந்தால் போதுன்னா போதும், அது லட்சக்கணக்கில் குமிப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு போயிருக்கலாம் பண்ணுறதா இருந்தால். அவர் எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு பூராமே எல்லாத்தையுமே சிபிஐ அலுவலகத்தில் சப்மிட் பண்ணுறதா ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க டிவிக்கு. இதற்கு மேலும் இதற்கு முன்பாக எந்த பிரச்சனையும் வரலை இப்படி. பட் இப்போ திடீர்னு வந்து கிளப்பி விட்டு இது வந்து ஷூட்டிங் நடத்தப்பட்டது, அதனால தான் சம்பவம் நடந்தது, இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க போது அந்த வீடியோ நம்ம அன்றைக்கே பார்த்துட்டோம். கரூரில் நடந்த அன்றைக்கே எல்லா சேனலுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த அவ்வளோ க்ரௌடில் மக்கள், நானே கூட சொல்லியிருக்கேன், ஒரு கிளாஸில் தண்ணி 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஷேக் பண்ணால் எப்படி அலைப்பாங்க இந்த வாட்ரு, அந்த மாதிரி தான் மக்களுடைய அந்த அலைன்மெண்ட் இருந்தது. பார்த்து வந்து நம்மளே பிறண்டு போனோம். பட் ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது, அது வந்து மீண்டு வர முடியல யாருனாலுமே. விஜய் மீண்டு வரல. பட் இதனால தான் நடந்ததுன்னு சொல்கிறது இப்படி ஏற்றுக்கொள்வது. அந்த அசம்பவம் நடந்துடக்கூடாது, நடந்துருச்சு, ஓகே. பட் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. சிபிஐ மேற்கொண்டு இந்த விஷயத்தை வந்து கேட்கல. பட் இவரில் புதுசாக போய் கிளப்புறாங்க, அது எதற்காகன்னு தெரியல. சார், எனக்கு இன்னொரு கேள்வி வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணை நடத்தப்பட்டதில்லை, விஜய் அவர்களுக்கு நடத்தப்பட்டதில்லை, அவங்களுக்கு தெரியாதா சார் இது ஷூட்டிங்க்கு எடுக்கப்பட்டதா, இல்லை வந்து உண்மையாகவே ஒரு கட்சிக்கான டாக்குமெண்ட்ரியாக எடுக்கப்பட்டதான்னு அவங்களுக்கு தெரியாதா, இல்லை அப்படி தெரிஞ்சிருந்தாலும் விஜய் இவ்வளோ ஈஸியாக விட்டுருப்பாங்களா சார்? கண்டிப்பாக. நீங்கள் இதில் வந்து என்ன இன்னொன்று சிறப்பாக பார்க்கணும்னா, சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே சிபிஐ அதிகாரிகள் விஜய் தரப்பு மட்டும்தான் 2 பேர் தான் ஆப்போசிட்டாக உட்காந்து பேசியிருப்பாங்க. அந்த என்ன கேள்வியில் வந்தது, என்ன பதில் சொன்னான்ற சம்பவமே வெளியில் யாருக்கு தெரியாது. போனது, பார்த்தது, பேசுனது அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். அப்போது சிபிஐ அலுவலகத்திலேருந்து அறிக்கைகள் வரணும். கிட்டத்தட்ட எத்தனையோ பக்கங்கள் போகுது. அந்த அறிக்கையில் வந்ததுக்கு பிறகு தான் தெரிய வரும் என்ன கேள்வி கேட்கப்பட்டது, பதில் என்ன சொல்லியிருக்காரு. அதற்கு முன்பாகவே இவரிலே ஒரு கற்பனையில் வந்து இந்த கேள்வி கேட்டது, இந்த பதில் சொன்னதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லும் போது, அப்போது இங்கே ஷூட்டிங் தான் நடத்தப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக சிபிஐ அதிகாரிகளுக்கு வந்து இது விஷயம் தெரிஞ்சிருக்கும். இவர்கள் வந்து லிஸ்ட்டை போட்டு நம்ம சொல்லும் போது அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா உங்களுக்கு? இல்லையா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அதெல்லாம் இங்கே கேள்விக்கு இடம் இல்லை. இங்கே மொத்தத்தில் என்னென்ன நடந்தது, பஸ்ஸில் என்ன பண்ணீங்க, ஏன்னா பஸ்ஸுக்குள்ளேயும் போய் சிபிஐ அவர்கள் வந்து ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே சர்ச் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. கேரவன்கிறது வந்து இங்கே பிரச்சாரம் வாங்கினும் போது ஒரு தலைவரை போகும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சின்ன ஒரு பெட்ரூம் இருக்கும், உங்களுக்கு சின்ன ஒரு 2 பேர் உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு மினி ஹால் இருக்கும். அது 2 சோஃபா போட்டது மாதிரி இருக்கும். ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். ஒரு மினி கிச்சன் இருக்கும், காஃபி டீ போடுறது. இது கேரவன். அது போனால் தெரியும், அது எல்லாருக்கும் இந்த கேரவன் உள்ளே போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். அது இந்த கேரவனுக்கு மேலே தான் ஒரு ஸ்டெப்பு வச்சு பர்டிகுலராக மேலே ஏறி போய் இந்த கிரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இது ஸ்பெசிஃபிக்காக அமைக்கப்பட்டது. இது இந்த பஸ்ஸு உருவாக்குனது. இதில் இன்னொன்று, மோடி அவர்களுக்கு கூட பிரதமர் இருக்காங்க இல்லையா, ஐயா மோடி அவர்களுக்கு கூட அந்த பிரச்சார இது வந்து அமைக்கப்பட்ட சென்டரில் தான் இந்த வாகனம் ரெடி பண்ண ஒரு தகவல் வருது.
அப்போ எப்படி பாதுகாப்பாக உருவாக்கியிருப்பாங்க? இது எல்லாருக்குமே தெரியும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி. இதில் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாமே பார்த்து என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு போன பிறகு தான் இது வந்து முடிஞ்சு 3வது கட்டமாக அனுப்பி விட்டது. பட் இப்போ கருத்துக்கள் வந்து ஒன்று ஒவ்வொரு மாதிரி வரும்போது இதை வந்து விஜயே அட்டாக் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தோட இப்போ திடீர்னு பூகமாக இந்த விஷயம் கிளம்பியிருக்கு. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.